Hi friends, இன்னைக்கு வீடியோ நம்ம 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 3 to 4 days தான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு வர முடியல. ஸோ கொஞ்சம் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் அதனால தான் எனக்கு. ஸோ அதனால தான் வந்து வீடியோஸ் வந்து போட முடியல. ஸோ வந்து இன்றைக்கி வீடியோவில் கலெக்ஷன்ஸ் நிறையவே அரைவல்ஸ் வந்திருக்கு. ஏன்னா அப்கமிங் நிறைய உங்களுக்கு நேற்று கூட உங்களுக்கு யுகாதி முடிஞ்சிருக்கு. ஸோ அப்கமிங்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்டிங் சீசன் டைம், அந்த மே மந்தில் நல்ல வெட்டிங் சீசன் டைம்னு சொல்லுவோம். ஸோ அதனால் வந்து கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக அரைவல்ஸ் வந்திருக்கு. நம்பர் 1 செக்ஷனில் மைசூர் கிரேப் சில்க் சாரி இப்போதைக்கு கிட்டத்தட்ட 1 இயரை தாண்டியே டாப் ட்ரெண்டிங்கில் ஃபர்ஸ்ட் போயிட்டுருக்குது வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி. இப்படி தான் ஒரு வருஷமும் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட் இயருக்கு 1 இயருக்கு பேக்லாம் வந்து குபேரப்பட்டு கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர்ஸ் நல்ல ட்ரெண்டிங்கில் போணுச்சு. அதே மாதிரி அது குபேரப்பட்டுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரா மஸ்லின் சாரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் to 1.5 இயர்ஸ் வந்து நல்ல ட்ரெண்டிங்கில் போணுச்சு. கோரா மஸ்லின் சாரீஸ் அப்படி தான் ஒரு நல்ல ஒரு 1.5 இயர்ஸ் போல் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் போணுச்சு. அப்படி ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து ட்ரெண்டிங் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும். அதே மாதிரி இப்போ வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி கிட்டத்தட்ட 1 இயராக வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் போகுது. ஃபர்ஸ்ட் இப்போ டாப் ட்ரெண்டிங் மெட்டீரியல் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி தான். உங்களுக்கே தெரியும், அதில் பிளைனோ ஸ்ட்ரைப்ஸோ இல்லை புட்டாஸ் போட்ட மாதிரியோ இல்லை இந்த மாதிரி பேட்டர்ன் தான். மோஸ்ட்லி மைசூர் கிரேப் அப்படின்னாலே பிளைன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா மைசூர் பியோர் மைசூர் சில்க் வந்து பிளைன் தான் அதிகமாக இருக்கும். அதில் தான் அந்த சில்கி ஃபீல் அதிகமாக இருக்குது. அதை அப்படியே இமிட்டேட் பண்ணதானே மைசூர் கிரேப்பு. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் தான் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறதுனால பிளைன் பேட்டர்னில் தான் பார்டர் டிசைனு கலர் காம்பினேஷன்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வருது. ஸ்ட்ரைப்ஸோ இல்லை செக்குடோ இல்லை புட்டாஸோ வந்து கலெக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வருது. என்ன ஒன்றுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைப்ஸு இல்லை வந்து ஜரீஸ் அந்த மாதிரி ஏதாவது ஆட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த சாரியோட சில்கி ஃபீல் கொஞ்சம் கம்மியான மாதிரி தெரியுது. ஏன்னா ஜரியோட அந்த ஹைலைட்டட் வந்து ஜரி தான் அதிகமாக தெரிகிறதுனால அது மாதிரி வந்து உங்களுக்கு சாரியே சில்கி, அதுதான் வந்து இந்த மைசூர் கிரேப்பு. அப்போ அந்த ஜரி கொடுக்கறதுனால அந்தந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ் வர்றதுனால உங்களுக்கு சில்கி ஃபீல் அந்த கம்மியாகிற மாதிரி தெரியுது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மைசூர் கிரேப் சில்க் சாரியில் வந்து ஜார்ஜெட் மிக்ஸ் பண்ணி மைசூர் கிரேப் வந்து ரெடி ஆகுது. அது வந்து அதான் அந்த மாதிரி சரி கொடுக்க முடியாத ஒரு சில சாரி வந்து கொஞ்சம் ஆட் ஆகும் தெரியுமா, அதர் மெட்டீரியல் ஆட் பண்ணாதான் அந்த சாரியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அந்த மாதிரி மைசூர் கிரேப்லேயே வந்து ஒரு சில சாரிக்கு வந்து ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் ஜார்ஜெட் மைசூர் கிரேப் மைசூர் சிஃபான் மைசூர் ஜார்ஜெட் இருக்கு பாருங்களா, அதில் மைசூர் சிஃபானோ மைசூர் ஜார்ஜெட்டும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுற மாதிரி வருது மைசூர் கிரேப் சில்க் சாரியில். அப்போ வந்து அந்த உங்களுக்கு பிளைனாக இருக்கிற கிரேப்க்கும் அந்த ஸ்ட்ரைப்ஸ் அந்த ஜரி கொடுக்குற மாதிரி இருக்கிற சாரிக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து கம்பல்சரி வரதான் செய்யுது. ஸோ அதனால உங்களுக்கு இல்லை எனக்கு வந்து ரொம்ப பிளைனாக இருக்கிறது பிடிக்காது, எனக்கு வந்து சில்கி ஃபீல் கம்மியாக இருந்தால் கூட ஜரி வீவிங் இருக்கிற மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாரீஸ் வந்து வந்துட்டு இருக்கு மைசூர் கிரேப் சில்க் சாரியை பொறுத்தவரை. எப்படி குபேரப்பட்டுல வந்து செல்ஃப் கான்ட்ராஸ்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் மட்டும் கான்ட்ராஸ்ட், டிஷ்யூ சாஃப்டி இந்த மாதிரிலாம் நிறைய வந்தது, டிஜிட்டல் சாஃப்டி இதை மாதிரியே வந்து உங்களுக்கும் மைசூர் கிரேப்லேயும் அந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ் தான். இப்போ வந்து ஸ்ட்ரைப்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து செல்ஃபாக இருக்கட்டும் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ட்ரைப்ஸ் இல்லாமல் ஜார்ஜெட் மைசூர் கிரேப் சில்க் சாரி மாதிரி இதெல்லாம் வந்து அதுக்குள்ளே அடங்குற ஒரு வெரைட்டிஸ் தான். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 1 செக்ஷனில் வந்து மைசூர் கிரேப் சில்க் சாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் போட்டிருக்கோம். நம்பர் 2 and நம்பர் 3 என்னென்ன கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படின்றதையும் 1 by 1 பார்த்தலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், இது யாருமே நீங்கள் எந்த இடத்துலையும் தப்பாகவே எடுத்துக்க வேண்டாம். ஒரு சின்ன இப்போ ஒரு கஸ்டமராக நீங்கள் வந்து சில இது வந்து என்ன சொல்கிறது கோத்ரூ பண்ணலாம், ஏதாவது 1 or 2 days டிலே ஆகலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில இது பண்ணும் போது நீங்கள் சொல்லிடுவீங்க எனக்கு எப்படி சொல்கிறது கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இல்லை கலர் வேரியேஷன்ஸ் கொஞ்சம் இருந்தது, இதெல்லாம் நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் ஆட் பண்ணிவிடுவோம். ஏன்னா இந்த ஃபோட்டோகிராஃபி லைட்னிங் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரி 5% to 10% அக்கர் ஆகும் அப்படின்றது இருக்குது. ஸோ அது நார்மலாக நம்ம எடுக்கிற ஃபோட்டோகிராஃபி மொபைல் ஃபோட்டோஸ்லாம் இதெல்லாம் அதுலேயும் உங்களுக்கு லைட்னிங் இருக்கும். அப்படிங்கும்போது ஒரு சில இடத்துலலாம் நீங்கள் வந்து பொட்டிக்ஸ்லாம் வந்து அந்த 5D கேமராலாம் வச்சு பண்ணுறாங்க பாருங்க, 3D 5D, அதுலலாம் 50% வரைக்கும் கலர் வேரியேஷன்ஸ் இருக்கு. அதே கஸ்டமரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் நம்மளாம் வந்து அந்த 5 to 10% கலர் வேரியேஷன்ஸே வந்து நம்ம அந்த டேர்ம்ஸ் அண்ட் அந்த பேமெண்ட் டீட்டெயிலோட கொடுத்துருவோம். அதை ஃபுல்லாகவே ரீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பே பண்ணுறாங்க. ஏன்னா கஸ்டமருக்கு மைண்ட் செட் ஆகிடணும். ஏன்னா நம்ம நேரில் போய் எடுக்கும்போது கண்ணால் நம்ம பார்த்துருவோம், பட் ஆன்லைனில் எடுக்கும்போது ஃபோட்டோ வச்சு தான் நம்ம எடுக்கும் போது அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அந்த எந்த இடத்துலையும் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கம்மியாகக்கூடாது அப்படின்றத நம்ம கொடுத்துட்றோம். ஸோ அது
செய்யலாம். அது வந்து உங்களோட சைட் நீங்க சொல்ற மாதிரி. இப்போ நம்ம சேல் பண்றோம் அப்படின்னா ஒரு சில இஷ்யூஸ் எங்களுக்கும் வரதை நாங்க சொல்றோம். என்னன்னா ஒரு சில கஸ்டமர், நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எதுக்கு அன்வான்டா அவைலபிள் சொல்லுங்க, ஷிப்பிங் சொல்லுங்க, எனக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க, அப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு ஃபைனலாக வந்து எதுவுமே பே பண்ண மாட்டாங்க, ரிப்ளைவும் எதுவுமே இருக்காது. ஸோ அது வந்து ஒரு பீஸ் 2 பீஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம பேமெண்ட் டீட்டெயிலாம் கொடுத்துட்டோமே, அவங்க பே பண்ண ஒரு சில டைம் லேட் ஆகுது, நான் தான் உங்கள்கிட்ட வாங்கிக்கிறேன்னு சொன்னேன், நீங்கள் எப்படி வேற யார்கிட்ட கொடுத்தீங்கன்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த கஸ்டமர் கிட்ட வந்து புக் பண்ணுறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம். ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க. ஒரு சில பேர் மெசேஜே பார்க்க மாட்டாங்க, ஒரு சில பேர் ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க, ஒரு சில பேர் வந்து வேணாம் அப்படின்றத கன்வே பண்ணுவாங்க. அது எதுக்காக இவ்வளோ தூரம் ப்ரொசீட் பண்ணணும், இன்னொருத்தவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணணும். இப்போ நம்ம இது பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இன்னும் ஸ்டாஃப்ஸ்லாம் நிறைய பேர் போட்டு இப்படிலாம் நம்ம பண்ணலை. ஒரு ஹோம் மேக்கராக நம்ம வந்து ஒரு சில இதை வந்து ஃபேமிலியும் பார்த்துட்டு தான் இந்த இதுவுமே பண்ணுறோம். இப்போ பேபி இருக்கா எல்லாமே தான் நம்ம பண்ணும்போது எல்லாமே நம்ம டைம் வந்து கரெக்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்மளும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணுங்க. யாரையும் குறை சொல்லி வரல. உங்களுக்கு தேவை இல்லை, நீங்கள் அதை மெசேஜே பார்க்க மாட்டாங்க, வேணுமான்னு கேட்டால் அந்த மெசேஜே பார்க்க மாட்டாங்க, அதை ப்ரொசீடும் பண்ண மாட்டாங்க. அது எதுக்காக அதை கேட்டு வேஸ்ட் பண்ணணும்? அதனால நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஆனால் உங்களுக்கு அப்போ தேவை, நம்ம ப்ரொசீட் பண்ணணுங்கிற டைமில் நீங்கள் கண்டிப்பாக ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ஒன்று. இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யாருக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஏன்னா இப்போ சாரியோட காம்படிஷன் ப்ரோ பி ஃப்ராங்க் இதுதான், நிறைய காம்படிஷன் இருக்கு. அப்படிங்கும் போது நம்ம ஒரு சின்ன மார்ஜின் வச்சு தான் ஒரு சாரியை வந்து சேல் பண்றோம். அப்படிங்கும் போது அதே ஒரு 50 rupees அப்படி மார்ஜின்கும் போது அதில் என்ன டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியும்? அதனால ரெகுலர் கஸ்டமராக இருக்கட்டும், ரெகுலராக கஸ்டமர் பண்றவங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும், நம்மள வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், நம்ம யாருக்குமே வந்து ரெகுலர் கஸ்டமர்ஸ் அப்படின்னா கூட உங்ககிட்ட தானே ரெகுலராக ஆர்டர் பண்றேன் அப்படின்றவங்களுக்கு கூட டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியல. ஏன்னா இதுக்கு ஹெவி காம்படிஷன். அதனால ப்ரைஸ் வந்து நம்ம வந்து பண்ணும் போதே வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட் வச்சு போட்டால் தான் வந்து சேல் ஆகும், ஏதோ கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகும் அப்படின்றது நல்லா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால சின்ன ப்ராஃபிட் அப்படின்றதுனால நம்ம யாருக்குமே வந்து நம்ம இது பண்ணுறது கிடையாது. அது மாதிரி ஒரு சில இடத்துல நம்ம பார்க்கும் போதே நம்ம தெரியும். அந்த மாதிரி நம்ம எடுக்கிற வீவர்ஸ் கிட்ட எடுக்கிற ஒரு சில பொட்டிக்ஸ், ஒரு சில இந்த மாதிரி வந்து சாரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க கலெக்ஷன்ஸ் போட்டிருக்காங்களா, அவங்களுக்குலாம் இந்த நம்ம எடுக்கிற வீவர்ஸ் கிட்டேருந்து எடுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ அப்படிங்கும் போது அவங்களோட பேஜஸ்லாம் சம்டைம்ஸ் நம்ம ரெக்கமெண்டேஷன்லாம் காமிக்கல. அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும் போது பார்க்கும் போதே ஒரு சின்ன ஒரு பேசிக் ஒரு நார்மலாக ஒரு சாரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆஃபீஸ் வேர் கலெக்ஷன் மாதிரிலாம் போடுறோம்ல, 599 699 இந்த சாரி கூட 899 அப்படிலாமே சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 300 rupees 350 rupeesக்கு மேலேயே மார்ஜின் வச்சுலாம் சேல் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு நார்மல் சாரிக்கு. அப்படிங்கும் போது நம்மளோட அப்போ பார்த்துக்கோங்க, நார்மல் ஒரு சாரிக்கு 200 rupees கிட்ட நமக்கும் அவங்களுக்கும் ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு போது அப்ப நம்ம எவ்வளவு ஒரு லோ ப்ராஃபிட்ல வந்து சேல் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால கண்டிப்பா வந்து இந்த டிஸ்கவுண்ட்ஸ் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதுதான் ரீசன், டிஸ்கவுண்ட்ஸ் இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க தப்பா எடுத்துக்காங்க. அதுக்கு பின்னாடி உள்ள ரீசன் இதுதான். இப்போ இதுதான் வந்து ரெகுலரா ரெகுலர் கஸ்டமரா இருக்கட்டும், யாரா இருந்தாலுமே சரி. அப்போ நானுமே அந்த மாதிரி வந்து ஒரு 599 சாரியை வந்து 799 899 போடும் போது ஓகே ரெகுலர் கஸ்டமர் இல்ல ஒரு 4 சாரி சேர்த்து ஆர்டர் பண்ணாங்க, டிஸ்கவுண்ட்ஸ் கேட்கறாங்கும் போது கொடுக்க முடியும். ஆனா இப்போ அது கிடையாது. பார்த்த இதுக்கு காம்படிஷன் அதிகமா இருக்கிறோம், நம்ம பார்த்ததுமே ஓகே இந்த சாரி நல்லா இருக்கு, குவாலிட்டி பார்க்கவும் நல்லா இருக்கு, ஓகே பிரைஸும் ரீசனபிளா தானே இருக்குன்னு பார்த்ததுமே நம்ம கஸ்டமருக்கு போய் ரீச் ஆகணும். அதனாலதான் பிரைஸ் வந்து நம்ம லோ மார்ஜின் செட் பண்ணி சேல் பண்றோம். அதனாலதான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியல. இதை யாரும் எந்த விதத்திலும் தப்பா எடுத்துக்காதீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க ஷிப்பிங், இதுவும் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஷிப்பிங்லேருந்து ₹1 கூட நமக்கு கிடையவே கிடையாது. ஷிப்பிங் வந்து கொரியர் சர்வீஸ்க்கு மட்டும்தான் நம்ம பே பண்ண போகிறோம். அதுவுமே இந்த கொரியர் சர்வீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பொறுத்து தான் எடுப்பாங்க. ஒரு சில சாரி, ஒரு சில கஸ்டமர் 2 சாரி 3 சாரி ஆர்டர் பண்ணுறோன்னா சிங்கிள் ஷிப்பிங்கில் போடுங்க அப்படின்னா அது வந்து பாசிபிளே கிடையாது. ஒரு 10 சாரி ஆர்டர் பண்ணுறீங்க, 10 சாரி சிங்கிள் ஷிப்பிங்கில் பண்ண முடியுமா? முடியாது. வெயிட்டை பொறுத்து தான் அங்கே வந்து ஷிப்பிங் சார்ஜஸே எடுத்துப்பாங்க. இப்போ கொரியர் சர்வீஸில் கலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும் போது
கலெக்ட் பண்ணுற இடத்துலையே அவங்க வந்து வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை அப்படின்னா இப்போ நம்ம ரெகுலராக டிஸ்பேச் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு இத்தனை பார்சல் அப்படின்றது எல்லாத்தையுமே கவுண்ட் பண்ணிட்டு அங்கே போயிட்டு வந்து எவ்வளோ கேஜிஸை பொறுத்தோ அந்த மந்த்லி பேமெண்ட், இப்போ நம்மளாம் டெய்லி நம்ம டிஸ்பேச் பண்ணுறோம்ல, நம்மளாம் வந்து மந்த்லி பேமெண்ட்டோ இல்லை வீக்லி பேமெண்ட்டோ இப்படி தான் வந்து கொரியர் ஆஃபீஸ் அவங்க வந்து நோட் பண்ணி வச்சுப்பாங்க. இன்னைக்கு இவ்வளோ பார்சல் இவ்வளோ கேஜிஸ் இந்த ஊருக்கு இதெல்லாம் நோட் பண்ணி அதை வந்து வீக்லியோ இல்லை மந்த்லி இப்படி பேமெண்ட் பண்ணும்போது சார்ஜஸ் வந்து வெயிட் பொறுத்து தான் அவங்களுமே போட போகிறாங்க. 2 சாரீ அப்படிங்கும்போது 1 kg எக்ஸைட் ஆகிடுச்சுனாலே 2 kgsக்குள்ள ஷிப்பிங் காஸ்ட்டு தான் போட்டாகணும். அதனால் ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொரியர் சர்வீஸ்க்கு தான் கொடுக்க வரோம். அதனால் வந்து ஷிப்பிங்கில் ஏதாவது இது இருக்குமா, டிஸ்கவுண்ட்ஸ் ஃப்ரீ ஷிப்பிங் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்காக என்ன இந்த ஒரு பதில். இன்னொன்று ஃப்ரெண்ட்ஸ், நம்மளால் வந்து எதுக்காக வந்து இந்த ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்து இது இருக்குது அப்படிலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க தான் சாரி ப்ரைஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அது ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இளம்பிள்ளை சைடு இவங்களோட சைடு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 rupees, இப்போ வந்து அவங்க கூட 40 rupees 45 rupees ஆக்கிட்டாங்க. நம்ம வந்து 50 rupees ஷிப்பிங் போடுறோம். அப்படிங்கும்போது முன்னாடி 35 இருந்தது இளம்பிள்ளை சைடு, அந்த சைட்லலாம் வந்து ஷிப்பிங் இப்போ வந்து 40. ஏன்னு அவங்க சைடில் மட்டும் ஏன் இந்த 10 rupees ஷிப்பிங் சார்ஜஸில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தறி நெய்கிற இடம், அந்த ஒரு 2 ஸ்ட்ரீட் 3 ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து தறி நெய்கிற இடம் அப்படின்றதுனால அந்த கொரியர் சர்வீஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்சல்ஸ் வந்துகிட்டே இருக்க போகுது. அதனால அவங்களோட அக்ரிமெண்ட் படி இவ்வளோ நிறைய நெய்கிற இடம் ஒரு கடை மட்டும் கிடையாது, அங்கே ஒரு 40-50 கடை வந்து நெய்கிற கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எல்லாருமே அந்த பர்டிகுலர் கொரியர் சர்வீஸ் அந்த ஏரியாவில் உள்ள கொரியர் சர்வீஸை போய் இது பண்ணும் போது அதனால தான் மாறுது. இப்போ நம்மலாம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே வேற வேற இடத்துல இருந்து போடும் போது அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா போட முடியாது. ஸோ அதனால தான் அந்த ஒரு 10 rupees டிஃப்ரென்ஸ் கூட கொரியர் சார்ஜஸ்க்கு வருது. இந்த அளவுக்கு வந்து டீட்டெயில்டாக யார் எக்ஸ்பிளனேஷன் கொடுப்பாங்க, இதை தான் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பே பண்ணுறது பே பண்ணாது உங்கள் இஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாங்க. பட் நம்ம இந்த அளவுக்கு கிளியர் கட்டாக ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கொடுக்க முடியாது எக்ஸ்பிளனேஷன். அது வந்து பாசிபிள் கிடையாது. அதனால தான் காமனாக நம்ம வீடியோவில் சொல்கிறோம். இந்த ரீசன்னால ஷிப்பிங் காஸ்ட் 50 rupees. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டை பொறுத்து இதெல்லாம் தான் டிஸ்கவுண்ட்ஸ் ஏன் கொடுக்க முடியலை, அது மாதிரி வந்து கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்கன்னு என்ன சொன்னோம் அப்படின்னா அன்வான்ட் என்கொயரிஸை வந்து அன்வான்ட் கூட சொல்லக்கூடாது, அன்னெசரி என்கொயரிஸை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் என்னோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கூட எடுத்துக்கோங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்றது. ஸோ இது ஏன்னா இப்போ சேல் பண்றவங்க அவங்க சைட்லயும் ஒரு சில விஷயம் இருக்கும்ல, அதை வந்து நம்ம வந்து எடுத்து சொல்றோம். அவ்வளவுதான். இந்த விஷயத்தை யாருமே எந்த ஒரு தப்பான அர்த்தத்திலையும் கூட எடுத்துக்க தேவை கிடையாது. இது வந்து நம்ம சைட்ல உள்ள ஒரு சில விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவுதான். ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2 செக்ஷன்ல இப்போ நீங்க நம்ம நம்பர் 1 செக்ஷன்ல மைசூர் கிரேப் சில்க் சாரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ அழகான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி நம்பர் 2 நம்பர் 3 என்ன கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றதையும் 1 by 1 பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க.
ஸோ இன்னைக்கு வீடியோ பொறுத்தவரையும் நம்பர் 2ல வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ் தான். ஸோ சிஃபான் அண்ட் ஜார்ஜெட் சாரீஸ்ல ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்திருக்கு. லிமிட்டட் தான். நம்பர் 1ல எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துச்சு, ஆனால் நம்பர் 2ல லிமிடெட் கலெக்ஷன் தான். இன்னொன்று வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கிறதுனால நம்மள வாய்ஸ் ஓவர் வந்து லாஸ்ட் கொஞ்சம் மினிட் வந்து பண்ண முடியலை. அதனால நம்பர் 3ல வந்து என்னால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடிஞ்சா நான் கொடுத்துட்றேன். அப்படி கொடுக்க முடியலை அப்படின்னா வந்து கண்டிப்பாக யாரும் மிஸ்டேக்காக எடுத்துக்காதீங்க. நம்பர் 3ல வந்து டைட்டில் கொடுத்துருக்கேன். 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். அது என்னென்ன மெட்டீரியல் டைட்டில் கொடுத்துருக்கேன். என்னால் முடிஞ்ச வரையும் வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்க்குறேன். முடியலங்கிற பட்சத்தில் வந்து எதுவும், ஏன்னா சில டைம் வந்து வீடியோ லென்த் அதிகமாக இருந்தது அப்படின்னா வந்து ஃபைனல் கொஞ்சம் பார்ட் வந்து வாய்ஸ் ஓவர் வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்குது, அப்படியே வந்து ரிஜெக்ட் ஆயிடுது, வாய்ஸ் கொடுக்க முடியல. அந்த ஒரு ரீசன் தான். ஸோ இன்னைக்கு வீடியோ வந்து நம்பர் 2 செக்ஷன்ல வந்து லிமிடெட் கலெக்ஷன் தானே, சூப்பரான கலெக்ஷன்ஸ், அல்டிமேட்டா இருக்கு கலெக்ஷன் எல்லாம். நம்பர் 3ல 5 டைப், அது என்னென்ன மெட்டீரியல் இருக்கு அப்படின்றதையும் பார்த்துலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்கிப் பண்ணாம கண்டினியூஸா செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்பர் 3ல வந்து 5 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ். அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து துஷர் சில்க். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா துஷர் சில்க் அடுத்து வந்து டியூபியான் சில்க்ல நியூ கலர்ஸ் வந்திருக்கு. இன்னொன்று வந்து ஒரு சில மெட்டீரியல் ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் ஸ்டாக் இருக்கிற வரையும் உங்களுக்கு வந்து ஓல்டு ப்ரைஸில் இருக்கும். ஏன்னா ஜனவரிக்கு அப்புறம் ரா மெட்டீரியல் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 5% வந்து ஜாஸ்தியாக இருக்கனால ஒரு சில சாரிக்கு மட்டும் ஆஃப்டர் ஜனவரிக்கு அப்புறம் மேட் பண்ண ஒரு சில சாரிக்கெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
20, 30, 50 rupees இந்த மாதிரி ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் வந்திருக்கு. அதனால் சப்போஸ் நீங்கள் முன்னாடி பார்த்ததுக்கும் இப்போதி பார்க்குறதுக்கும் ஒரு சில சாரீ வந்து ப்ரைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ரீசன்னால தான். ஏன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து அந்த ரா மெட்டீரியலோட ப்ரைஸ் வந்து அந்த எப்படி வந்து நமக்கு ஜிஎஸ்டி இதெல்லாம் மாறுது, அந்த மாதிரி ரா மெட்டீரியலுக்குன்னு அந்த கமிட்டி வந்து மாற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுல சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வீடியோவில் வந்து துஷர் சில்க்கு, டியூபியான் சில்க்கு, போச்சம்பள்ளி சில்க்கு, விஸ்கோ சில்க், செமி காஜி, செமி சாஃப்ட் சில்க் சாரி, இந்த 5 வெரைட்டி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்பர் 3 செக்ஷனில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணி எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.